7th Max second term chapter 2 example 2.9ல 2.9 sum பார்க்கலாம். find the area of circle of radius. find the area of circle கேட்டிருக்காங்க. radius வந்து 21 cm கொடுத்துருக்காங்க. பையுடைய வேல்யூ 3.14 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. radius r equal to 21 cm எழுதிரும். area of circleக்கு ஃபார்முலா வந்து pi r squared. இப்போ பையுடைய வேல்யூ 3.14 போட்டுக்கிறோம். r squared இல்லையா, r உடைய வேல்யூ 21, அதனால் r squaredங்கிறதுனால 21 into 21. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஏன்னா இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, அதனால் நம்மளும் இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து 1384.74 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.10 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஹுலா லூப் whose diameter is 28 centimeter. இப்போ இந்த ஹுலா லூப் கொடுத்துருக்காங்க, இதோடைய டயாமீட்டர் வந்து 28 சென்டிமீட்டர், அதாவது இதில் இருந்து இது வரையும் ஃபுல்லாக 28 சென்டிமீட்டர் டி கொடுத்துருக்காங்க. இப்போ given d is equal to 28 சென்டிமீட்டர், நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கும் 28/2, அப்போ அது 14 சென்டிமீட்டர் வருது ரேடியஸ். ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து pi r ஸ்கொயர். பையுடைய வேல்யூ வந்து இங்கே 22/7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 22/7 இன்ட்டு r ஸ்கொயர் வந்து 14, r வந்து 14, அப்போ r ஸ்கொயருங்கிறதுனால 14 into 14. இப்போ இதெல்லாம் கட் இப்போ 7 கட் கொடுக்கும். 1 7s are 7, 2 7s are 14, 22 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 44, 44 14ஆல் மல்டிப்ளை பண்ணால் 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இதுதான் ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.11 த ஏரியா ஆஃப் சர்க்குலர் ரீஜியன். இங்கே வந்து ஏரியா ஆஃப் சர்க்குலர் கொடுத்துட்டாங்க, சர்க்கிளோட ஏரியாவே கொடுத்துட்டாங்க. 2464 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர். ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கிவன் நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு கிவன் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரீஜியன் எழுதிக்கிறோம் 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து pi r ஸ்கொயர். pi r ஸ்கொயர் தான் இது இந்த வேல்யூ. அப்போது r ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 20 பைக்கு பதில் 22/7 போட்டுக்கிறோம். r ஸ்கொயர் சீக்கோட்டு இந்த வேல்யூ எழுதிக்கிறோம். இங்கே r ஸ்கொயர் சீக்கோட்டு இந்த பக்கம் போகும்போது தலைகீழாக மாறும். அப்போ 22/7ங்கிறது 7/22 மாறும். அப்போ இங்கே 4 டேபிளால் ஃபஸ்ட்டு நம்ம கட் கொடுக்கும். 2 டேபிளால் கட் கொடுக்கும். 1 2s are 2, 1 2s are 2. இங்கே 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 2 2s are 4. திருப்பி நம்ம 11 டேபிளால் கட் கொடுத்தா 1 11s are 11, திருப்பி 2 வரும், 1 வரும், திருப்பி 1 11s are 11, திருப்பி நம்மளுக்கு 2 வரும், அது 2 11s are 22. அப்போ 112 வந்து நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 784 வருது. இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும். ஃபர்ஸ்ட்டு 2 போடுறோம். 3 2s are 6, மீதி 1, 9 2s are 18, 2 2s are 4, திருப்பி 2 போடுறோம். 1 2s are 2, மீதி 1, 9 2s are 18, 6 2s are 12. அடுத்தது திருப்பி 2 போட்டால் 9 2s are 18, மீதி 1 வரும், 16, 8 2s are 16, திருப்பி 2 போட்டால் 4 2s are 8, மீதி 1, 9 2s are 18, 7 7s are. இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே r ஸ்கொயருக்கு இதோடைய வேல்யூ எல்லாம் அப்படியே எழுதுகிறோம். இப்போ பேரானா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 2 2 4, இங்கே 4, இங்கே 7. அப்போ இது வந்து 4 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அப்போது 4 into 7 the whole square. அப்போ r உடைய வேல்யூ வந்து 4 into 7 28. 2 உடைய வேல்யூ d உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 into r, 2 into 28 56. அப்போ d வந்து 56, r வந்து 28. இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.